மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விரிவான தகவல்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், தகவல்கள். தமிழ்நாட்டில் அடுத்தக்கூடிய நாட்கள்ல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைவதற்கான வாய்ப்பு சற்று அதிகரிப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பா இன்று காலை இலங்கை கடலோர பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து வரக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டிற்கு இன்று முதல் கனமழைக்கான வாய்ப்பு தொடங்கும் எனவும், குறிப்பாக நாளை மறுநாள் தமிழ்நாட்டில் மிக கனமழை என்ற அளவில் மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டிற்கு தற்போது வரையிலும் இயல்பை விட குறைவாக கிடைத்திருக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழையை சற்று அதிகரிக்க செய்யும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தாக்கத்தால் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் வரக்கூடிய வாரத்தில் வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய தினம் டெல்டா மாவட்டங்களில் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் மட்டும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும், மற்றபடி பிற தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக நாளையிலிருந்து தான் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழ்நாட்டில் கனமழை, மிக கனமழை என்ற அளவில் மழைக்கான வாய்ப்பு இருக்குதா சொல்லப்பட்டிருக்கு. கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை என்ற அளவில் மழை பொழியக்கூடிய வாய்ப்பும், விழுப்புரம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் வரையிலான மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை என்ற அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் நாளை தினம் காரைக்கால் பகுதிகளில் மிக கனமழையும், புதுவையில கனமழையும் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதற்கு பிறகாக மழைக்கான வாய்ப்பு வரக்கூடிய 17ஆம் தேதி ஒட்டுமொத்த தமிழக கடலோர மாவட்டங்களுக்குமே கனமழை என்ற அளவில் நீடிக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும் என்று வானிலை ஆய்வு மையம் தனது கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பா திருவள்ளூர், சென்னை, கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல 17ஆம் தேதி வாக்கில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை என்ற அளவுல 20 சென்டிமீட்டர் வரையிலும் மழை பொழியக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தனது கணிப்பை தெரிவித்திருக்கிறது. புதுவையிலும் 17ஆம் தேதி மிக கனமழைக்கான வாய்ப்பும், அதே நேரத்தில் காரைக்கால்ல கனமழைக்கான வாய்ப்பும் 17ஆம் தேதி இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக, அதாவது சென்னைக்கு கனமழைக்கான வாய்ப்பு என்பது 17ஆம் தேதி, அதனைத் தொடர்ந்து 18ஆம் தேதியும் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை தொடரும் என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. 18ஆம் தேதி அன்று திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களிலும் புதுவையிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. அதற்கு பிறகாக இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய தாக்கம் சற்று ஓய்ந்து நமக்கு வடகிழக்கு பருவமழை சற்று வலு விளக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்திற்கான வடகிழக்கு பருவமழையுடைய தீவிரத்தன்மை என்பது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால் அமையும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் 17ஆம் தேதி கனமழை, 18ஆம் தேதி கனமழை என்று 2 நாட்களில் மட்டும் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக கனமழைக்கான வாய்ப்பு ஏற்படும் என வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் கடந்த அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இன்று வரையிலுமான நவம்பர் 15ஆம் தேதி வரையிலுமான வடகிழக்கு பருவமழை கணக்கீட்டு காலத்துல இயல்பாக தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய மழை அளவு என்பது 27 சென்டிமீட்டர், அதாவது 276 மில்லிமீட்டர். ஆனால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மழை அளவு என்பது 257 மில்லிமீட்டர் என்ற அளவுதான் மழை அளவு கிடைத்திருக்கிறது. இது இயல்பை விட 7% குறைவானது எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஒரு வாரங்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மழை நம்மளுடைய இயல்பான மழை அளவை சமன் செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையத்துடைய கணிப்புகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.